வெல்கம் டு தன்வி குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதினா சட்னிங்க. இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு சுட சாப்பாட்டுக்கு சூப்பராக ஒரு அருமையான ஒரு புதினா சட்னி பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து புதினாவை கிள்ளி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம புதினாவை வணக்கிக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இந்த மிளகு வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த சிவப்பு நிறமாக வந்ததுக்கப்புறங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு 25 சின்ன வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போது சொல்கிறேங்க, இந்த மிளகு காரம் இருக்காது, அதனால் நான் வந்து நிறையா சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க. காரமாக இருக்கிற மிளகு 10 மிளகு எடுத்துக்கினாலே போதும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து புதினா சேர்த்திக்கலாம். புதினா தலையை நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கினாலே போதுங்க. இப்போது 1/4 எலுமிச்சம்பழம் சைஸில் புளி சேர்த்திக்கலாம். சரி, இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க கொத்தமல்லி தலையை. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் புதினா தலையை வதக்கினாலே போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே வந்து தேங்காயும் கொத்தமல்லி தலையும் நல்லா வதங்கி வந்துடுங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டுங்க. ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கிரைண்டர் இருந்தால் கூட கிரைண்டரில் போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாங்க, கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகரப்பாக அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சாப்பாட்டுக்கு புதினா சட்னி செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. இதை புதினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.